பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சகோதரர் ஒருவர் ஒரு ஹதீஸை அனுப்பி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கேட்டார்கள். இந்த ஹதீஸை பார்த்தவுடன் நிச்சயமாக இந்த ஹதீஸிற்கு அறிஞர்களின் விளக்கம் என்ன என்பதை விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. அவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னவென்றால், ஹதீஸ் எண் 6419வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஅதரல்லாஹு இலா இம்ரிஇன் அഖர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் மனிதருக்கு அவரது அந்த மனிதரின் ஆயுளை 60 ஆண்டுகள் வரை நீட்டிப்பதன் மூலம் அவருக்கான அந்த பாவ மன்னிப்பு கோருவதற்கான வாய்ப்பை அனைத்தையும் அல்லாஹ் வழங்கிவிட்டான். 60 ஆண்டு வரை ஒரு மனிதன் வாழுவதே, அல்லாஹ் அவருடைய அந்த ஆயுளை நீட்டி வைத்திருப்பதே, அந்த 60 ஆண்டு காலம் ஒருவருக்கு நீட்டி வைத்திருப்பதே அவருக்கான அந்த பாவ மன்னிப்பு கோருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கிவிட்டான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் ஒரு மகத்துவமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், உலமாக்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்றால், மனிதனின் ஆயுள் அல்லாஹ்விடம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலக்கெடுவை கொண்டுள்ளது. அவனை தவிர வேறு யாருக்கும் அந்த காலக்கெடு எவ்வளவு என்பது தெரியாது. நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் நீண்ட ஆயுளும் நற்செயல்களும் ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கான அடையாளங்களாக இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு வருடமும் அல்ல ஒவ்வொரு 6 மாதமும், ஒவ்வொரு மாதங்களும் நாம் கடக்க அதுவே ஒரு நியமத்து தான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். தன் ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, நீண்ட ஆயுள்களை பெற்று உலமாக்கள் சொல்கிறார்கள், நீண்ட ஆயுளும் நற்செயல்களும் ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கான அடையாளங்களாக இருக்கிறது. நீண்ட ஆயுளை பெற்று பாவங்களில் மூழ்கி உலக இச்சைகளில் பேராசை கொள்வது துர்பாக்கியத்தின் அடையாளங்களாகும். ஆம், அந்த நீண்ட ஆயுளை ஒருவன் தவறாக பயன்படுத்தினால், பாவங்களில் மூழ்கினால், உலக இச்சைகளின் பேராசையை கொள்வதினால் அவன் துர்பாக்கியத்தின் ஒரு அடையாளமாகவே ஆகிறான். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தனது வாதத்தை முறித்து விட்டான். அதாவது என்ன சொல்கிறான், என்ன விளக்கம் என்றால், அந்த பாவம் செய்வதற்கான காரணங்களை நீக்கிவிட்டான். ஒருவேளை அந்த பாவம் செய்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கும் அதற்கு பாவ மன்னிப்பை தேடிக்கொள்வதற்குமான அந்த வாய்ப்பையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த 60 ஆண்டு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையை அவருக்கு நீட்டி தந்திருக்கிறான். இந்த எச்சரிக்கையின் அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை வழங்கியதும் 60 ஆண்டுகள் வரை நீண்ட ஆயுள் பெற்ற ஒருவருக்கு பாவங்களை செய்வதில் எந்த நியாயமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். 60 ஆண்டு வரை வாழ்ந்தும் நான் இன்னும் பாவத்தில் தான் இருப்பேன், அல்லது 60 ஆண்டு மட்டுமல்ல, 60 ஆண்டை நோக்கி நகரக்கூடியவர்கள், இன்னும் நான் தொழமாட்டேன், இன்னும் நான் இந்த இணை வைப்பிலிருந்து தர்காக்கு செல்வதிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொள்ள மாட்டேன், இன்னும் நான் பாவங்களை செய்து கொண்டே இருப்பேன் என்று ஒருவர் இருந்தால், அதைவிட சுப்ஹானல்லாஹ், அந்த பாவங்களுக்கு அவர் நாளை என்ன நியாயம் பேச முடியும் மறுமையில்? ஏனெனில் அவர் அல்லாஹை சந்திப்பதற்கு தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த 60 வயது இது இறைவனிடம் திரும்புவதற்கும் மரணத்தை எதிர்பார்ப்பதற்கும் உரிய வயது. லா இலாஹ இல்லல்லாஹ். இது ஆயுள் முடிவதற்கான காலமாகும். எனவே அந்த நேரத்தில் அவர் பாவ மன்னிப்பு கோருவதையும் வணக்க வழிபாடுகளை நிலைத்திருப்பதையும் மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதையும் தவிர வேறு எதிலும் ஈடுபடக்கூடாது. புத்திசாலி என்பவர் அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக தனது ஆயுளை பயனுள்ளதாக்கி இந்த உலகில் தனக்கான நன்மைகளை விதைப்பவரே ஆவார். மரணம் திடீரெனும் வரும் ஒரு ஆபத்து. மரணம் திடீரென வரும் வரை நீண்ட ஆசைகள் அவரை நற்செயல்கள் செய்வதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, கேட்போம், செவிமடுப்போம், செயல்படுவோம். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். وأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.